இந்த படம் பார்த்தவங்களை விட பார்க்காதவங்க தான் நிறைய மிக்ஸ்ட் ரிவ்யூஸும் நெகட்டிவ் ரிவ்யூஸும் இன்டர்நெட்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படின்னா, விஜய் படம் வரும்போது சில அஜித் ஃபேன்ஸ் வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அஜித் படம் வரும்போது சில விஜய் ஃபேன்ஸ் வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இதுக்கு நடுவில் இந்த அறிவாளி யூடியூபர்ஸ் இருக்காங்க, அதாவது ப்ளூ சட்டை மாறன், வலைப்பு வச்சு போன்ற மிகப்பெரிய அறிவாளிங்க. அவங்க வந்து படத்துக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸா வந்து கொடுத்துட்டு அவங்க பயங்கரமா கல்லா கட்டுவாங்க, ரெண்டு ஃபேன்ஸையும் அடிச்சு போடுவாங்க. டேரக்டர் மகிழ் திருமேனி சில இடத்துல ஸ்கிரீன் பிளே ஸ்லோவா வச்சிருந்தாலும் நிறைய இடத்துல வந்து படத்தை வந்து போர் அடிக்காம என்டர்டைனிங்கா எடுத்துட்டு போயிருக்காரு. நார்மல் ஆடியன்ஸ் எதுவும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் செட் பண்ணாம போனாங்களா அவங்களுக்கு ஒரு நல்ல த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அஜித் ஃபேன்ஸ்க்கு இது வந்து என்னப்பா ஒரு பழைய ஆஸ் யூஷுவல் அஜித் படம் பார்க்க முடியல ஒரு சின்ன ஃபீலிங் இருக்கதான் செய்யும். பட் ஒரு டெடிகேட்டடான ஹார்ட் ஒர்க் அஜித் சாரை பார்த்த ஃபீலிங் கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு என்னப்பா சப்டைட்டில் படிச்சு படிச்சு பார்த்துட்டு படம் பார்க்க வேண்டியதா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் த்ரூ அவுட்டா ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் படம் கண்டிப்பா கொடுக்கும். படம் எப்படி எடுத்தாலும் குறை சொல்றவங்க குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள பத்தி நோ கமெண்ட்ஸ். ஓடிடியில ஓட்டி ஓட்டி பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தெரியல. பட் இந்த படம் ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் படம். தியேட்டர்ல பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா கொடுக்கதான் செய்யும். மொத்தத்துல இந்த விடாமுயற்சி புதிய முயற்சி.